இது வண்டியா இல்லை மினி டாடா ஏசியான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 டன் வரைக்கும் இதில் லோடு வச்சு இழுக்கிறாங்க. இப்போ அடித்து நவுத்துறாங்க. அசால்ட்டாக இழுத்துட்டு போகுது. விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட்டு வெயிட் நல்லா தான் இழுக்குது. ஃப்யூச்சரில் பேட்ரி நிலைமை நினச்சா தான் ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 50,000 60,000 இந்த பேட்ரி ரேட்டே வருது. ஸோ அப்படின்னு வச்சுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. கிட்டத்தட்ட 700 கிலோ வரைக்கும் இழுக்கிற கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறோம். 1 டன் வரைக்கும் இழுக்குதான். மூட்டைங்களே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே ஒரு 5-6 மூட்டை எடுக்கலாம். அது இல்லாத பேக்கில் சீட்டு ஃப்ளாப் பண்ணி அதுலேயும் ஒரு 5-6 மூட்டை எடுக்கலாம். அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது இந்த வண்டிக்கு. அதாவது கொமாக்கி அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இது. இது ஒன்ஸு சார்ஜர் போட்டிங்கன்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ரேஞ்சு போகலாம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான பேட்ரி தான் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 4 சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, 8. நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் இது பேட்ரி டவுன் ஆச்சுன்னா அது தான் கொஞ்சம் ரேட் காஸ்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. சீட்டை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது மெட்டீரியல் வச்சுக்கலாம். வேணும்னும் போது அதை ஃப்ளாப் பண்ணி அது மேலே ஒரு ஆள் 2 பேர் உட்காந்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. கொமாக்கி பேர் நல்லா தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வருது இது 2 லேக் சம்திங் வருது. ஏன்னா பேட்ரி வேரியேஷனை பொறுத்து தான் ரேட்டு. இப்போ 120 கிலோமீட்டர்னால் உங்களுக்கு 2 லேக்ஸு. அதே 200 கிலோமீட்டர்ஸ்லாம் வருதுலாம் 2.7 லேக்ஸ் அது மாதிரி வருது. ஸோ நல்லா அடிக்கு தாங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கலாம் வாங்க.